ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரா போகணும்னு ஆட்டோகேடு, சாலிட் ஒர்க்ஸ், கிரியோ, கேட்டியா, என்எக்ஸ், ஹைப்பர்மெஷ், ஆன்சிஸ், ஃபியூஷன் 360 இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரையும் படிச்சு முடிச்சு வச்சுட்டு பக்காவா ஒரு வேலை தேடிட்டு இருப்பீங்க எல்லாரும் இல்லையா? உங்களுக்குலாம் ஒரு உண்மை சொல்லட்டா? எஸ், உண்மை சிலப்போ கசகதான் செய்யும். இந்த உண்மையும் கண்டிப்பா உங்களுக்கு கசகதான் செய்யும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறது, சாஃப்ட்வேர் மட்டும் கத்துக்கிட்டு நம்ம டிசைன் இன்ஜினியர் ஆகவே முடியாது அப்படிங்கிறது. அது எப்படி ஆக முடியாம போகும்? டிசைன்னா சாஃப்ட்வேர்ல தானே பண்றோம். அது எப்படி டிசைன் இன்ஜினியர் ஆக முடியாம போகும்? அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா, இந்த வீடியோல அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கபிலன் குமரவடிவேல் ஃப்ரம் எம்இசி. ஸோ என்னன்னா, இந்த டிசைன் இன்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர். நானும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிசைன் இன்ஜினியருக்கு ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங்கே இல்லைன்னு கூவிட்டு இருந்த காலம் போய், இன்னைக்கு டிசைன் இன்ஜினியருக்கு இவ்வளோ ஓப்பனிங் எப்படி வரும்னு எனக்கே தெரியல. ஸோ ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்இசிக்கே வந்துகிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ண வச்ச கம்பெனிஸ்ல இருந்து. ஸோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா, அப்போ இன்ஜினியர்ஸும் நிறைய பேர் அதுக்கு ஈக்குவலா என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய சாஃப்ட்வேர்ஸும் படிச்சு வச்சிடுறாங்க. லைக் வந்து நான் சொன்ன மாரி ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட், ஆன்சிஸ் அந்த மாரி இருக்கக்கூடிய எல்லா டிசைன் சாஃப்ட்வேர்ஸும் படிச்சு வச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்காங்க. பட் இத வந்து சால்வ் ஆச்சா? இண்டஸ்ட்ரிக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படுது. டிசைனர்ஸ் தேவைப்படுறாங்க. நிறைய பேரு டிசைன் கோர்ஸும் படிக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும் இல்லையா இந்த விஷயம்? பட் இதுவரைக்குமே ஃபுல்ஃபில் ஆகவே இல்ல. ஸ்டில் கம்பெனிக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குது. இது ஏன் நடக்குது? அப்படிங்கிறத தான் நாங்க எம்இசில 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டிசைன் இன்ஜினியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க டெரைவ் பண்ணி வச்சிருக்கிறதும், இவங்க டிசைன் இன்ஜினியரா நான் சாஃப்ட்வேர் படிச்சு முடிச்சுட்டேன், நானும் டிசைன் இன்ஜினியரா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இந்த வித்தியாசத்தை கரெக்டா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இங்க உள்ள எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னால ஒரு டிசைன் இன்ஜினியரா ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலா ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர்னா என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அத லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த லிஸ்ட்ட நீங்க எங்கேயும் போய் பெருசாலாம் தேட வேண்டாம். சும்மா ஒரு 3 வருஷம் இல்ல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக்ரிலயோ, லிங்க்டின்லயோ அல்லது இண்டீட்லயோ போய் சர்ச் பண்ணுங்க. ஸோ அதிலேயே கீழ போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இதெல்லாம் வந்து என்னுடைய டிசைன் இன்ஜினியர் ஹேண்டில் பண்ணணுங்கிற லிஸ்ட் குடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உள்ள விஷயங்கள்ல பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு இனிஷியலா தெரிஞ்சா போதும். அது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது. அதுல உள்ள பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு இனிஷியலா தெரிஞ்சுச்சுனாவே, நீங்க கண்டிப்பா ஒரு டிசைன் இன்ஜினியரா ஃபீல்டுக்குள்ள வேலைக்கு போயிரலாம். ஓகே. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாங்க எம்இசில இருந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே, அதாவது எம்இசில இந்த சிடிஇ சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணும்போதே இதெல்லாம் நாங்க வந்து ரிசர்ச் பண்ணி தான் ஒரு சிலபஸ ஃப்ரேம் பண்ணணும். ஓகே. இப்போ இதுல என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு ரெக்யர்மென்ட் எப்படி குடுப்பாங்க? ஒரு டிராயிங்க குடுத்துட்டு, இந்த படம் இருக்குல்லப்பா, இந்த படத்த பார்த்து அப்படியே நீங்க வரைஞ்சு குடுங்க. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த படம் ஆல்ரெடி தான் வரைஞ்சு தானே இருக்கு. அத ஏன் திருப்பி நம்ம வரையணும்? பிகாஸ் அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்கா ஒரு சாஃப்ட் காப்பில இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபைலே குடுத்தாங்கன்னா, அந்த ஃபைல எடிட் மட்டும் மேக் பண்ணா போதும்ல. உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா. இதுக்கு எதுக்குங்க ஒரு டிசைன் இன்ஜினியர் கஷ்டப்பட்டு எடுக்க போறாங்க? அது 10 நிமிஷம் வேலையா இருக்கலாம். இல்ல 1/2 மணி நேரத்து வேலையா இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஒரு ரெக்யர்மென்ட் எப்படி குடுப்பாங்க? அப்படின்னா, ஒண்ணு ரெக்யர்மென்ட்டா வெறும் வேர்ட்ஸால சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்கு. இது ஃபுல்ஃபில் ஆகணும். எனக்கு வந்து ஒரு கன்வேயர்லாம் வச்சு, இந்த கன்வேயர் வந்து இங்கிருந்து இங்க இந்த பாக்ஸ் வந்து இங்கிருந்து இங்க போயி, இங்கிருந்து இந்த இடத்துக்கு போய் பிளேஸ் ஆகணும். இதுக்கு வந்து ஒரு டோட்டல் கன்வேயர் வேணும். எங்க மோட்டர் வைக்கணும், எங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேனர் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்க ஒரு பக்காவா ஒரு டிசைன் பண்ணி, ஒயரிங் எப்படி போகுங்கிறது எல்லாத்தையும் எவ்ரிதிங் வி ஷுட் டிசைன். ஸோ அப்ப அது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி குடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இத நான் சொல்றது ஒரு ஆட்டோமேஷன் கம்பெனிக்கு. அவங்க கேட்கறது இதான். சார் எனக்கு பாக்ஸ் வந்து இங்கேருந்து இப்படி போய், இப்படி போய், இப்படி போய் இப்படி போணும். அவ்வளோதான் சார். இதுக்கு வந்து நீங்க தான் டிசைன் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ப்ராடக்ட். இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டா இருக்கும். ஸோ நெறைய ப்ராடக்ட் இப்ப இம்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த இம்போர்ட் பண்ற அந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஒரு ப்ராடக்ட்ட திருப்பி இம்போர்ட் பண்ணணும்னா, திருப்பி ஒரு 20 நாள், 25 நாள் ஆகும். பட் அதே ப்ராடக்ட் இங்க நெறைய பேத்துக்கு தேவைப்படுற ஒண்ணா இருக்கும். அத நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய நம்ம மார்க்கெட்ட பெருசு பண்ணலாம் அப்படிங்கிறது நெறைய இண்டஸ்ட்ரி நெனச்சு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற காம்போனன்ட்ட நாம டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல பேஸா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எஸ், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ஒரு ப்ராடக்ட்டை ரிவர்ஸ் பண்ணி அதாவது மெஷர் பண்ணி அது ஒரு ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சா வரைஞ்சு அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு போய் நீங்க மாடலிங் சாஃப்ட்வேர் லைக் சாலிட் ஒர்க்ஸ் அந்த கிரியோ என்எக்ஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்கள்ல நீங்க போட்டு அதனுடைய டீட்டெயில்டு டிராயிங்னா அதனுடைய டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வித் டைமென்ஷன்ஸோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு டிராயிங்கை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா தே வில் மேனுஃபேக்சர் தட் ப்ராடக்ட். ஸோ இதுதான் ஒரு டிசைன் இன்ஜினியரோட வேலை. ஸோ ஒரு டிசைன் இன்ஜினியர் டிசைன் எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்காகத்தான் நம்ம டிசைன் பண்றோம். ஸோ அப்போ நீங்க மேனுஃபேக்சரிங்கான டீட்டெயில் கொடுக்குற அளவுக்கு நீங்க தயாரான ஒரு டிசைன் இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை கிடைச்சிடும். ஓகே, இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட்ல நான் சொன்னது. இது இல்லைன்னா ரெக்யர்மெண்ட்டை கொடுத்து அது மூலயமா உங்களுக்கு ஃபுல் டிசைன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓசி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா இது எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு சும்மா கையில் ரஃப் ஸ்கெட்சா ஒன்று பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அதாவது பிஓசி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு. ஸோ ஆல்ரெடி ஃபீல்டு கொடுக்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது உங்களுக்கு வரி தெரியணும். ஒரு டிசைன் இன்ஜினியர்னா நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா, கிரியேட்டிவ் திங்கிங்னு ஒன்று. அந்த கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும். அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கை இன்ஜினியரிங்ல அப்ளை பண்ணணும். எஸ், ஏன்னா நார்மலா ஆர்டிஸ்டும் அதான் பண்ணுவார். உங்களுக்கு எப்படி வேணாலும் அவர் அவர் அவருக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே வரைஞ்சிட முடியும் அவரு. பட் ஒரு இன்ஜினியரும் அதை பண்ணலாம். பட் அந்த வரைஞ்ச அந்த விஷயத்த மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங்கை ப்ராப்பரா நாம அப்ளை பண்ணணுங்க. அப்பதான் அந்த ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆக ஸோ எங்களுடைய கருத்துப்படி என்ன அப்படின்னா ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கால்குலேஷன்ஸ் அண்ட் தென் 2D to 3D கன்வர்ஷன். 2Dல டிராயிங் இருந்துச்சா 3Dல கன்வெர்ட் பண்ணணும். 3Dல இருக்கிறத 2Dல கன்வெர்ட் பண்ணணும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கம்பல்சரி தெரியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேயே ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியராக வேலை தரீங்கன்னா கம்பல்சரி அதை கற்றுக்குங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் தெரியணும். அண்ட் தென் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெர்னியர் அண்ட் தென் மைக்ரோமீட்டர், இது ரெண்டும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ரேடியஸ் கேஜ் இருக்கு. அண்ட் தென் ரஃப்னஸ் கம்பேரட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு, அது தெரிஞ்சிருக்கணும். டயல் கேஜ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ஃபீல்டு கொடுக்குறவங்க இதெல்லாமே மேபி பார்த்துருப்பாங்க. அண்ட் தென் வெல்டிங் கேஜஸ் இருக்குது. ஸோ கேஜஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா கேஜஸும் யூஸ் பண்ண தெரியணும். பட் என்னுடைய அட்வான்ஸ் இன்னைக்கு ஸ்கேனிங்லாம் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணியிருக்கு. பட் எனிகோ வி ஷுட் நோ அபவுட் தட். அப்போ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கால்குலேஷன்ஸ்லாம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அண்ட் தென் ஒரு டிராயிங்கை 3Dல மாடல் பண்றீங்க, அதை 2Dல கொண்டு வர்றீங்க. இன்கேஸ் அது லேசர் கட்டிங் ஷீட் மெட்டல் இருந்துச்சுன்னா லேசர் கட்டிங், பெண்டிங் இதெல்லாம் போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான டிராயிங் ரிலீஸ் பண்ணணும். பெண்டிங் டயக்ராம்னா எப்படி ரிலீஸ் பண்ணணும், அப்போ அந்த இடத்துல பெண்டிங் சிம்பிள் போடணும். எப்படி சிம்பிள் போடுறது, வெல்டிங் அடிக்கிறாங்கன்னா வெல்டிங் ஒரு சிம்பிள் போடணும். அப்போ வெல்டிங் சிம்பிள், டிராயிங் சிம்பிள். இதுல இன்கேஸ் ஒரு மிஷினிங் காம்பனன்ட் அசம்பிளி எல்லாம் போகுது அப்படின்னா இன்னைக்கு ஃபீல்டுக்குள்ள ஜிடிஎன்டி நிறைய பேர் பரவாயில்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஜிடிஎன்டி பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதோடைய சிம்பிள்ஸ் தெரியணும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல்டுக்குள்ளே வேலை கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சும் நீங்கள் இன்னும் வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாமல் கீழே லிங்க் இருக்கும், அதில் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நாங்களே டிசைன் இன்ஜினியராகவே ஜாப் வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்கும். இல்லை சார் எனக்கு இதெல்லாமே நான் கற்றுக்கணும், இனிமேல் தான் நான் டிசைன் இன்ஜினியர் தான் வேலைக்கு போகிறது தான் எனக்கு எய்மாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எம்இசி வந்து பார்த்தீங்கன்னா சிடிஇ சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸுடைய நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வர 7ஆம் தேதி, அதாவது 7/8/2024 வர 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த கோர்ஸுடைய பேட்ச் வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் ஆகுது. 8ஆம் தேதி சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது டிசைன் இன்ஜினியரிங்கான கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல் வித் சாஃப்ட்வேர் லைக் ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ் இருக்கும். ஃப்ரீயோ வந்து ஆன்லைன் கிளாஸ்ல ஃப்ரீயாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். என்எக்ஸு கொஞ்சம் அடிஷனலாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்எக்ஸ்ல ரொம்ப இன்டெப்த்லாம் போக மாட்டோம். ஸோ பேசிக்காக ஒரு மாடல் மட்டும் பண்ண தெரியிற அளவுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் வித் அஷ்யூர்டு பிளேஸ்மெண்ட். எஸ், இந்த ஃபண்டமெண்டலாம் தெரிஞ்சால் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிரும். அதையும் நாங்களே பண்ணித்தரோம். இந்த கோர்ஸுடைய டோட்டல் டியூரேஷன் 30 நாள் தான். 30 நாள் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இந்த 30 நாள் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கான அகாமடேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அண்ட் தென் லஞ்சும் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். இண்டஸ்ட்ரியல் விசிட் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். வாக்அப் இன்டர்வியூஸ் இருக்கும், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்கடாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெடி டிசைன் இன்ஜினியராக நீங்கள் வந்து மாறுறதுக்கான ஒரு ட்ரைனிங் சிலபஸ் தான் இது. இந்த ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷமாக நம்ம இந்த ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பேட்ச்க்கு 10 பேர் மட்டும் தான் நம்ம எடுப்போம்.
சென்னையாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி. ஸோ அப்போ இந்த 10 பேரை நாங்கள் பக்காவாக ட்ரெயின் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க எல்லாருக்கும் நாங்கள் ட்ரைனிங் முடிச்சு பிளேஸ்மெண்ட்டு கொடுத்தாச்சு. அது நாங்கள் யூடியூப்ல அப்பப்போ வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அதை பற்றி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ படித்தா வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலை கிடைக்கிறத தாண்டி நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிசைன் இன்ஜினியராக மாறுறதுக்கான பேஸ் லெவல் ஒரு 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 பேஸ்மெண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு போட்டு தருவோம். இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை இந்த கோர்ஸை பற்றி இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்கொயரி ஃபார்மோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலையும் சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். இல்லை நான் ஜென்ரலாக ஒரு வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், டிசைன்லாம் இல்லை ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாப்புக்காக அப்ளை பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கலாம். தேங்க்யூ.